அதுபோல என்னை பற்றி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ட்ரெய்லரை நம்முடைய முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் வழங்கியிருக்கிறார்கள். முதலில் அவருடைய பெருந்தன்மைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எவ்வளவு நேரம் பேசுவது என்று கேட்டேன். நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். இப்படித்தான் ஒரு பேச்சாளர் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அரங்கிலே அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் எல்லோரும் வெளியே எழுந்து போய்விட்டார்கள். ஒருவர் மட்டும் அமர்ந்திருந்தார். பேசி முடித்துவிட்டு அந்த பேச்சாளர் கேட்டார்கள், நீங்கள் மட்டும் அமர்ந்திருக்கீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுது அவர் சொன்னார், யோ, உனக்கு அடுத்த பிறகு நான் தான் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு பிறகு இன்னும் பேசுவதற்கு நிறைய பேர்கள் காத்திருக்கிறார்கள். நண்பர்களே, உங்களுடைய உடனடி முன்னாள் ஆளுநர் அவர்கள் பேச்சை துவங்குகிற பொழுதே உற்சாகம் என்று சொன்னார்கள், மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். பேச்சை முடிக்கிற பொழுது சியர்ஸ் என்று சொல்லிவிட்டு போனார்கள். நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு மலையேறி வந்திருக்கிறீர்கள். இன்னும் மலையேறுவதற்கு நேரம் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட நேரத்திலே உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் எனக்கு முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அவர்களை பார்க்கிற பொழுது கேஜிஆருக்கு பதிலாக வேறொரு பிம்பம் எனக்கு தோன்றியது. காரணம், அவர்கள் சொன்னார்கள், நான் கல்யாணம் செய்வதற்கு முன்பாக என்னை ஒரு பெண் காதலித்தால் அந்த காதலை வெளிப்படுத்துகிற பொழுது நான் சொன்னேன், நான் உன்னை தங்கச்சி மாதிரி பார்த்து கொண்டேன் என்று. அந்த சொன்ன வார்த்தையை பார்த்த பொழுது எனக்கு கேஜிஆருக்கு பதிலாக எம்ஜிஆராக அவர்கள் தோன்றினார்கள். உடனே முன்னாள் ஆளுநர்கள் சொன்னார்கள், கல்யாணத்திற்கு பிறகு பெண்ணை மனைவியை காதலிப்பவர்கள் புத்திசாலி என்று சொன்னார்கள். கேஜிஆர் அவர்கள் நான் புத்திசாலி என்று அவர்கள் சொன்னார்கள். நான் புத்திசாலியோ இல்லையோ, புத்திசாலியை போல நடிப்பவன் என்பதிலே நான் எந்த மாற்று கருத்துமில்லை. அதனால் தான் 2 தினங்கள் நான் இங்கு ஊட்டிக்கு வந்த பிறகு என்னுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப்லே வைத்திருக்கிறேன். இப்படித்தான் நீங்களும் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். காரணம், எனக்கு கல்யாண தேதி நிர்ணயிக்கப்பட்டு நான் பத்திரிகையை என்னுடைய வெளியூரில் இருக்கிற நண்பரிடம் கொடுத்து கண்டிப்பாக என்னுடைய கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது என்னுடைய நண்பன் சொன்னான், நண்பனுக்கு ஒரு ஆபத்து என்றால் வராமல் இருப்பேன்.